الحمد لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا، وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر وأراد شكورا. الصلاة والسلام على سيدنا محمد أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فقد قال الله سبحانه وتعالى عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அந்த சாந்தி மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக தம்முடைய உயிர்களை எல்லாம் படிக்கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தபிஊன்கள், தபஉ தபிஈன்கள், இன்னும் கியாமத்து பரிகந்தம் அந்த சத்திய மார்க்கத்தை உள்ளபடி உண்மையான வடிவில் எடுத்து நடக்கின்ற எடுத்து நடக்க போகின்ற அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் நேரக்காலத்தோடு அச்சிகாஃபுடைய நியத்தோடு நல்லதை கேட்போம், அதன்படி அமல் செய்வோம் என்ற எண்ணத்தோடு தேற்றத்தோடு தேவையோடு நிலத்திலே வந்து உட்கார்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி விரும்புகின்றானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் அவசரமாக தியாகம் செய்து எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவையெல்லாம் நிறுத்தங்கள் ஹராம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அத்துணை விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதல் அடியேன் குடும்பஸ்தர்கள், அப்பால் அடியார்களின் குடும்பத்த அனைவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் இன்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியவான்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நம் அத்துணை பேர்களும் ஹிஜ்ரி 1448வது வருடமான புது வருடத்திலே இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமான முஹர்ரத்துடைய மாதத்திலே முதல் ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் வீட்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இதர வருடங்களை போன்று இந்த வருடத்தை கழித்து விடாது, பாவத்திலிருந்து தூரமாகி நல்ல அமல்களை செய்து ரப்புடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக இதற்கு பிறகுள்ள காலங்களை கழிக்க ரப்பு அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, முஹர்ரத்தினுடைய மாதத்தில் இருக்கிறோம். முஹர்ரத்துடைய மாதம் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். முஹர்ரம் என்றாலே அதனுடைய கருத்து கண்ணியமானது, சங்கை என்ற கருத்தை தான் கொடுக்கிறது. இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அதில் ஒன்று தான் முஹர்ரத்துடைய மாதம். இந்த 4 மாதங்களில் தீனுல் இஸ்லாம் மார்க்கம் யுத்தம் செய்வதை கூட ஹராமாக ஆக்கியிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஹிஜ்ரி 1448வது வருடத்தில் இருக்கிறோம். முஹர்ரத்துடைய மாதம்
அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் ஆமின் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரும் மின். ஒரு வருடம் கழிகிறது, இன்னொரு வருடம் ஆரம்பமாகிறது. ஒரு வருடத்தையும் விட இன்னொரு வருடம், அது வரக்கூடிய வருடம் மோசமானது. சென்ற வருடத்தையும் விட நாம் அடைந்திருக்கின்ற வருடம் மோசமானது. இந்த வருடத்தையும் விட இதற்கு அடுத்த வருடம் இன்னும் மோசமாகிக் கொண்டே செல்கிறது என்ற கருத்துட்பட அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காலங்களுக்கு சொந்தக்காரன், நேரங்களுக்கு சொந்தக்காரன், மாதங்களுக்கு சொந்தக்காரன். எம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிமிடம் தான் நாம் கழித்தாலும் அந்த நிமிடத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் கழிக்கக்கூடிய எல்லா காலங்களும் சங்கையானது தான். இஸ்லாமிய மாதங்களை எடுத்துக்கொண்டால் எல்லா மாதங்களும் கண்ணியமானது தான், சிறப்பானது தான். ஆனால் முஹர்ரத்துடைய மாதத்தை அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரத்துடைய மாதம் இது அல்லாஹ்வுடைய மாதம் என்றார்கள். முஹர்ரத்துடைய மாதம் இது அல்லாஹ்வுடைய மாதம். உலகத்தில் எந்த ஒரு விடயமாக இருக்கலாம், அல்லாஹுவோடு தொடர்புபட்டதாக இருந்தால் அதனுடைய சிறப்பு வேறு சகோதரிகளே. ஏன் மனிதர்கள் பொதுவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களாகிய நாம் சிறப்பாக இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய வார்த்தை உள்வாங்கப்பட்ட அந்த உன்னதமான கலிமாவை மொழிந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கலிமாவை மொழிந்த மனிதன் இந்த உலகத்திலே பாவியாக வாழ்ந்தாலும் ஒரு நாள் சொர்க்கலோகம் நுழைவான், அந்த கலிமாவை மொழிந்த காரணத்தால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால் ஹஜ்ரத் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கூட்டத்திற்கு அல்லாஹ் பெரும் அற்புதமாக, ஒரு முஅ்ஜிஸாவாக ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா ஒட்டகங்களை போன்று 4 காலுடைய ஒட்டகம் தான். ஆனால் அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது நாகா என்றால் ஒட்டகம், நாகத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தி அல்லாஹ் பேசி இருக்கின்றான். அது போன்று எல்லா மாதங்களும் கண்ணியமானது தான். ஆனால் முஹர்ரத்துடைய மாதத்தை அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தி சொன்னார்கள். முஹர்ரத்துடைய மாதம் இது அல்லாஹ்வுடைய மாதம் என்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதத்திற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த மாதத்திலே விசேடமான ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளை பற்றி தான் கதைத்தால் சால சிறந்தது என்று நினைக்குகின்றேன். ஆஷூராவுடைய தினத்தில், அந்த தினம் தான் ஆஷூராவுடைய தினம். ஆஷூராவுடைய தினத்திலே காலா காலமாக நாங்கள் பேசி வரக்கூடிய ஒரு விடயம் தான் ஹஜ்ரத், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் என்று நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அந்த தினத்தோடு தொடர்பு பட்டிருக்கிறது இன்னும் பல நபிமார்களுடைய நிகழ்வுகள் ஆஷூராவுடைய தினத்தோடு தொடர்பு பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரிகளே, ஆரம்ப காலத்திலே கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பு தான் ஆஷூராவுடைய நோன்பு. மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற வித்தியாசப்பாடு இல்லாமல் எல்லோருக்கும் பிடித்த ஒரு நோன்பு தான் ஆஷூராவுடைய நோன்பு. சகோதரிகளே, எப்பொழுது ரமலானுடைய நோன்பு வந்ததோ, கடமையாக்கப்பட்டதோ, அதற்கு பிறகு தான் ஆஷூராவுடைய நோன்பு
இரண்டாவது இஸ்லாத்திற்கு வந்தது. அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதானிலே பிடிக்கக்கூடிய ஃபர்தான நோன்பு இருக்கிறது, இதற்கு பிறகு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நோன்பு இருக்கும் என்றால் முஹர்ரத்துடைய மாதத்தில் பிடிக்கப்படக்கூடிய நோன்பு தான் என்றார்கள். அதாவது முஹர்ரத்துடைய மாதத்தில் பிடிக்கப்படக்கூடிய நோன்பு தான் என்றார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் குறிப்பாக ஆஷூராவுடைய தினத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் என்பதோடு இந்த நாள் முடிந்து விடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நாள் ஆஷூராவுடைய நாள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கப்பலில் இருந்து ஈடேற்றம் கொடுத்த நாள் ஆஷூராவுடைய நாள். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வரஃபஅனாஹு மகானன் அலிய்யா. ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வானலோகத்திற்கு உயர்த்தினோம். உயர்த்தப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். சகோதரிகளே, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 18 வருடமாக கொடூரமான நோயிலே பீடிக்கப்பட்டிருந்தார்கள். 18 வருடத்தினுடைய கொடூரமான நோய் குணமடைந்த நாள் ஆஷூராவுடைய நாள். சகோதரிகளே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முழு உலகத்தினுடைய ஆட்சியை அல்லாஹ் கொடுத்த நாள் ஆஷூராவுடைய நாள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் 6 லட்சம் பேர்கள் அல்லாஹ்வால் சலாமத்தான முறையில் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். சகோதரிகளே, எனவே முஹர்ரம் 10 ஆஷூராவுடைய தினத்திற்கு ஏகப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏகப்பட்ட சிறப்புகள், ஏகப்பட்ட நிகழ்வுகள் அந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கிறது. சகோதரிகளே, அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பை விடவே மாட்டார்கள். நம்முடைய முன்னோர்கள் இந்த அளவுக்கு என்றால் இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவு தூரம் தான் பிரயாணம் செய்தாலும் எம்முடைய முன்னோர்கள், எம்முடைய சலஃபுகள் ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பதை விடவே மாட்டார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பெரியவர்கள் மாத்திரமல்ல, சிறியவர்களும் தான். இந்த சிறியவர்களையும் ஆசை ஊட்டி இந்த ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு பிடிக்க வைத்திருக்கிறார்கள். ருபையா பின்த் முஅவ்விதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆஷூராவுடைய தினத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்க வைத்தோம். நோன்பு பிடிக்க வைத்த விதத்தையும் சொல்லுகிறார்கள். கிதாபுகளிலே எழுதியிருக்கிறார்கள், சகருடைய வேளையிலே எங்களுடைய பிள்ளைகளை எழுப்பாட்டி சகருடைய சாப்பாட்டை கொடுத்து அவர்களுக்கு நோன்பு பிடிக்க வைப்போம். சிறு பிள்ளைகள் என்றால் பசி என்று அலமாட்டார்கள். உரிய நேரத்திற்கு நாம் தான் சாப்பாடு கொடுக்க வேண்டும். மிக கஷ்டத்தோடு சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஆனால் ஆஷூராவுடைய தினத்தில் உரிய நேரத்திற்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார்கள். எப்பொழுது பசி என்று அழுகிறார்களோ அப்பொழுது தான் நாங்கள் சாப்பாட்டை கொடுத்து விட்டு மீண்டும் நோன்பை போன்று இருக்க வைப்போம். எம்முடைய சில பிள்ளைகளுக்கு நாங்கள்
இப்படித்தான் ரமதானுடைய மாதத்தில் நோன்பை பழக்குகின்றோம். அரை நோன்பு என்று சொல்லுகிறோம், அரை நோன்பு என்று சொல்லுகிறோம். என்னுடைய மகன் அஸ்ர் வரைக்கும் முன்பு பிடித்தான் என்று சொல்லுகிறோம். இப்படித்தான் பழக்கினார்கள் சகோதரிகளே. ஆனால் எம்முடைய வயது வந்தவர்களுடைய நோன்பு எவ்வாறு இருக்கிறது? சுன்னத்தான நோன்பை ஒரு பக்கம் வைப்போம். ரமதானுடைய நோன்பை எடுத்துக்கொண்டால் இந்த ரமதானுடைய ஃபர்லான நோன்பை பெற்றோர்களாகிய நாம், பெரியவர்களாகிய நாம், வயது வந்தவர்களாகிய நாம் எத்துணை பேர்கள் இந்த ரமதானுடைய நோன்பை கூட பூர்த்தியாக பிடித்தோம் சகோதரிகளே. ஆஷூராவுடைய நோன்பு சுன்னத்தான நோன்பு. சிறு பிள்ளைகளுக்கு கூட அதை பிடிக்கும்படி ஆசை ஊட்டியிருக்கிறார்கள் சகோதரிகளே. எம்முடைய குழந்தைகள் வீட்டிலே இருக்குகிறார்களா? எம்முடைய சிறு பிள்ளைகள் இருக்கிறார்களா? அவர்களுடைய தராதரத்தை கவனித்து நோன்பு பிடித்து அவர்களுக்கு நாங்கள் பழக்க வேண்டும். ஃபர்லான நோன்புகள் மாத்திரமல்ல, ஃபர்லான இபாதத்துகள், கடமைகளை நிறைவேற்றுவதனால் ஃபர்லிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். ஆனால் சுன்னத்தான இபாதத்துகளை தேடி தேடி செய்கின்ற பாக்கியம் அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான். யாரு அல்லாஹ் மீது முஹப்பத்து வைத்திருக்கிறார்களோ, அல்லாஹ் யார் மீது முஹப்பத்து வைத்திருக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் சுன்னத்தான வணக்கங்களை தேடி தேடி செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அடிக்கடி கொடுப்பான் சகோதரிகளே. அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு பிடிப்பது மாத்திரமல்ல, ஆஷூராவுடைய தினத்தில் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய தினம். இந்த வருடம் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய தினம் இன்ஷா அல்லாஹ். எனவே ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு பிடிப்பது மாத்திரமல்ல, நல்ல அமல்கள் இருக்கிறது, தான தர்மங்கள், அதிகமான செலவழிப்புகள், இதற்கும் கூலி இருக்கிறது சகோதரிகளே. செலவழிப்பு என்றால் ஆஷூராவுடைய தினத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு செலவழிப்பு. இதர மக்களுக்கு அல்ல, தனக்கு கீழால் நான் சம்பாதித்து யாருக்கு உணவு கொடுக்கிறேனோ, நான் சம்பாதித்து யாருடைய செலவெல்லாம் கவனிக்கிறேனோ அவர்களுக்கு ஆஷூராவுடைய தினத்தில் செலவழிப்பதனால் அல்லாஹ் கூலி தருகிறான். நாம் செலவழிப்பது எமக்கு, எம்முடைய மனைவிக்கு, எம்முடைய குழந்தைகளுக்கு. ஆனால் ஆஷூராவுடைய தினத்தில் செலவழிப்பதனால் விசேடமான கூலிகளை அல்லாஹ் தருகிறான். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஆஷூராவுடைய தினத்தில் செலவழிக்கிறார்களோ, மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி யௌம ஆஷூரா வஸ்ஸஅ அல்லாஹு அலைஹி ஸாயிர ஸனதி. அல்லாஹ் ஒரு வருடத்தினுடைய ரிஸ்கினுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் செலவழிப்பது எம்முடைய பணமாக இருந்தாலும் செலவழிப்பது என்னுடைய குடும்பத்திற்கு. ஆனால் செலவழிப்பதனுடைய கூலி எல்லா காலங்களிலும் குடும்பத்திற்கு செலவழிக்கிறோம். விசேடமாக ஆஷூராவுடைய தினத்தில் அதிகமாக செலவழிப்பதனால் ஒரு வருடத்தினுடைய ரிஸ்கினுடைய பொறுப்பை ரப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நான் 50 வருடமாக இந்த ஹதீஸை அமல் செய்து வருகிறேன். 50 வருடமாக ரிஸ்கினுடைய நெருக்கடி எனக்கு வந்ததே கிடையாது என்பதாக அனுபவ ரீதியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, குடும்பத்தார்களுக்கு செலவழிப்பது சதகா, பாவத்திற்காக அல்ல, உணவிற்காக,
நல்ல செலவழிப்பது சதகாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்தினுடைய ரிஸ்கினுடைய பொறுப்பை கூட அல்லாஹ் தன் பக்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஏன் ஆஷூராவுடைய தினத்தில் நாம் நோன்பு நோக்குகிறோம்? ஏன் ஆஷூராவுடைய தினத்தில் நாம் நோன்பு நோக்குகிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணத்தை கேட்டார்கள். ஏன் நோன்பு பிடிக்கிறீர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் என்பதால் நோன்பு பிடிக்கிறோம். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வனஹ்னு அஹக்கு பிமூசா மின்கும், உங்களை விட இந்த தினத்தில் நோன்பு பிடிப்பதற்கு நாம் தான் தகுதி என்றார்கள். சஹாபாக்களிடத்திலே வந்து சொன்னார்கள், அடுத்த வருடம் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும், நான் நோன்பு பிடிப்பேன், அதுவும் இந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக. அதற்கு முன்னைய தினம் பிறை 9, 10 தாசுஆ ஆஷூரா, இந்த 2 தினங்களிலும் நோன்பு பிடிப்பேன் என்றார்கள். அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் அவர்கள் மரணத்தை சந்தித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த ஆஷூராவுடைய நோன்பை பிடிப்பதனால் என்ன கூலி கிடைக்கிறது? சௌமி யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்தில் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிப்பதனால் எமக்கு என்ன கூலி தெரியுமா? ஒரு வருடத்தினுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுகிறான். ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை பிறை 9, வெள்ளிக்கிழமை பிறை 10, தாசுஆ ஆஷூரா, இந்த 2 நோன்புகளையும் பிடிப்போம். எதிர்வரக்கூடிய வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி 10, 11 பிறை, இதிலே நோன்பு நோட்போம். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். இதற்கு முன்னைய வருடங்களில் இந்த வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிப்பதிலே சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது. அரஃபாவுடைய நோன்பு 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு வெள்ளிக்கிழமை வந்தது. அதிலே பலர்களுடைய சந்தேகம், வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்க முடியுமா? இது 2 நோன்புகள் சேர்ந்து வருகிறது, இது பிரச்சனை கிடையாது. ஆனால் விடயம் வந்ததனால் சொல்லுகிறேன், இதற்கு பின்னால் உள்ள காலங்களிலும் வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு பிடிப்பதனுடைய சட்டம் என்ன, மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஹதீஸ்களிலே பெயர் சொல்லப்பட்டு குறிப்பிட்ட சில சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது, பேரு குறிப்பிடப்படாத சுன்னத்தான நோன்புகளும் இருக்கிறது. பேரு குறிப்பிடப்படாத சுன்னத்தான நோன்புகள் எல்லா காலங்களிலும் பிடிக்கலாம் என்று வருகின்ற போது வெள்ளிக்கிழமை நாளை குறிப்பாக்கி பிடிப்பது கூடாது. இன்னொரு விடயம் இருக்கிறது. ஒரு மனிதர் வெள்ளிக்கிழமை நாளை சய்யிதுல் ஐயாம், நாட்களில் தலையாய நாள் என்பதாக விசேஷமாக இந்த நாள் இருக்கிறது என்பதனால் இந்த நாளை சிறப்புப்படுத்தி நோன்பு பிடிப்பதும் கூடாது. ஆனால் ஹதீஸ்களிலே பேரு குறிப்பிடப்பட்ட சுன்னத்தான நோன்புகள் வெள்ளிக்கிழமை நாளை குறுக்கிட்டால் தாராளமாக பிடிக்கலாம். அரஃபாவுடைய நோன்பு துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9 பிடிக்கிறோம். இந்த அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை நாளிலே வருகிறது. அரஃபா வெள்ளிக்கிழமையை குறுக்கிட்டிருக்கிறது, தாராளமாக பிடிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே எதிர்வரக்கூடிய வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி, இந்த 2 தினங்களிலும் நோன்பு பிடிப்போம். சகோதரிகளே, ஏகப்பட்ட நிகழ்வுகள்
இந்த அதாவது முஹர்ரத்துடைய மாதத்தில் நடந்திருந்தாலும், ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருந்தாலும், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் கொலை செய்யப்பட்ட மாதமும் இந்த முஹர்ரத்துடைய மாதம் தான். நேரமிடம் கொடுக்காது. எனவே இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்பட்டதன் பின்னால் சில காலங்களுக்கு பின்னால் உம்மு சுலைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கனவு காணுகிறார்கள். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்ட அந்த கர்பலாவுடைய பூமியிலே ஏதோ தேடிக் கொண்டிருக்கிறார்கள். கனவின் மூலமாக கேட்டார்கள், உம்மு சுலைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, என்ன தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய இரத்த துண்டுகளை நான் பிறக்கிக் கொண்டிருக்கிறேன், இரத்தத்தையும் சதையையும் பிறக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய கற்பனையிலே உதிக்கலாம், நபியினுடைய பேர குழந்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இவ்வளவு கஷ்டப்பட்டார்களாம், கஷ்டப்பட்டார்கள் தான். கடைசியாக கொலை செய்யப்பட்டு தான் மரணத்தை சந்தித்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் மாத்திரமல்ல, அதே ஈராக் வாசிகள் தான் அவர்களுடைய தந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை சுபகுடைய தொழுகைக்கு சென்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கொலை செய்தவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் கஷ்டங்களை அனுபவிக்கின்ற முஸ்லிம்களாகிய நாம் இதை கொண்டு நாம் ஆறுதல் பெற்றுக் கொள்ள வேண்டும். இதை கொண்டு நாம் ஆறுதல் பெற்றுக் கொள்ள வேண்டும். அங்கு உலகத்தில் கஷ்டம்தான், ஆனால் கியாமத்துடைய நாளையிலே சுவர்க்கத்திலே பெரும் தியாகி அவர்கள் தான், சுவர்க்கத்தின் வாலிப தலைவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே இந்த முஹர்ரத்துடைய மாதத்தை சிறப்பாக கழிப்போம். விசேடமாக ஆஷூராவுடைய தாசுஆவுடைய ஆஷூராவுடைய 2 நோன்புகளையும் பிடிப்போம். பிடித்து இந்த மாதத்தில் என்ன சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறானோ, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ, அத்துணை சிறப்புகளையும் அடைந்து ரப்பின் பொருத்தத்தை அடைந்த கூட்டத்திலே நமத்துணை பேர்களையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. இரகசியமாக பரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. புதிய ஒரு வருடத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ். புதிய ஒரு வருடத்திலே கால் பதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையையும் புதிதாக ஆக்குவாயாக. அமல்களின் பக்கம் ஆசை ஆர்வத்தை தருவாயாக. மஸ்ஜிதின் பக்கம் நெருக்குவாயாக. தொழுகையோடு இணைப்பாயாக. ஈமானை அதிகப்படுத்துவாயாக. உண்மையான தக்வாவை தவக்குலை தவாதுவை தருவாயாக. கண்ணியமான வாழ்க்கையை தருவாயாக. பெற்று வளர்ச்சி ஆளாக்கிய சீதனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. நோய்களை குணப்படுத்துவாயாக. உலக அறிவை காட்டி தந்த ஆசிரியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நுபுவத்துடைய அழிமை காட்டி தந்த கண்ணியமான உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய நண்பர்கள் மனைவி மக்கள் சந்ததிகள் சகோதரர்கள் அத்துணை பேர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை கபூல் செய்வாயாக. சஹாபாக்கள் எந்த அந்தஸ்திலே இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்களோ அதே அந்தஸ்தை எங்களுக்கும் தருவாயாக. உயர்ந்த சொர்க்கத்தை தருவாயாக. சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.